தனியரசு, இப்போ யுவராஜா அவர்கள் சொன்னது மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு என்னெல்லாம் செஞ்சது அப்படின்னு பட்டியலிட்டார். இன்னொன்னு, மாநில உரிமைகள் பேசுகிற திமுக எந்த அளவுக்கு மாநில உரிமைகளை விட்டு கொடுத்தது அப்படின்றதையும் பட்டியலிட்டார். உங்களுடைய பார்வை என்ன? 75வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். புதிய தலைமுறை இந்தியாவில் ஜனநாயகம் பூத்து குலுங்கிட அல்லது மலர்ந்த ஜனநாயகத்தை, மக்களாட்சி தத்துவத்தை, தனிமனித உரிமையை பாதுகாத்திட இந்த நல்ல நாளில் மேன்மைமிகு நெறியாளர் விஜயனையா தலைமையில் புதிய தலைமுறை இந்தியாவில் தற்போதைய தேவை மாநில உரிமையா மத்திய அதிகாரமா, சரியான தலைப்பு. அது ஜனநாயகத்தை தழுவி 140 கோடி மக்களினுடைய இதயங்களில் அல்லது அவருடைய உணர்வுகளை, அவருடைய விருப்பத்தை நம்ம விவாதிக்கிற ஒரு சிறப்பான விவாதம். இதுல கட்சி மாச்சிரி எங்களுக்கு நம்ம அப்பாற்பட்டு அந்தந்த பகுதி மக்கள் அந்தந்த பகுதியில் தன்னுடைய மக்கள் பிரதிநிதியை தேர்வு செய்து அந்த மக்களினுடைய பண்பாடு, கலாச்சாரம், அவர்களுடைய வாழ்வியல் சூழல், இதோடு தொடர்புடைய ஒரு அதிகாரம் தான் உண்மையான ஜனநாயகம். உலகத்தில் இதுதான் உலகம் முழுக்க கட்டி அமைக்கப்பட்டிருக்கிற ஜனநாயகத்தினுடைய அழகு. அப்ப இப்ப இருக்கிற இந்தியா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய ஒன்றிய பாஜக அரசு அதிகாரத்தை தன்வசப்படுத்தி கொண்டு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில அரசுகளினுடைய உரிமைகளையும் பறிக்கிறது. அது குறிப்பாக ஜம்மு காஷ்மீரினுடைய சட்டமன்ற பேரவைக்கான அதிகாரத்தையே பறித்து கொண்டு ஜம்மு காஷ்மீர் மக்களினுடைய தேசிய இனத்தினுடைய அந்த மண்ணினுடைய சொந்த மக்களுக்கான அதிகாரத்தையே அது பறித்து கொண்டு ராணுவத்தை வைத்து அங்கு ஆட்சி அதிகாரம் நடைபெறுகிறது என்றால் இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. உலகத்தினுடைய 800 கோடி மக்கள் இந்தியா மீது வைத்திருக்கிற மரியாதை, மாண்பு இப்பொழுது மோடி அரசால், பாஜக அரசால் சரிவை சந்தித்திருக்கிறது. இது மத்திய அரசில் அதிகாரம் குவிந்து கிடப்பதனால் ஏற்பட்ட விளைவு. மறந்துட்டு மத்திய அரசுன்றீங்க. ஒன்றிய பரவாயில்ல, ரெண்டு ஒண்ணுதான். நான் எனக்கு ஒன்றிய மாநில உங்க தலைவரே சொல்றாரு, உண்மை வந்துருமல. அதனாலதான் அவர் ரொம்ப தெளிவா மத்திய ஒன்றிய அரசுட்டார், எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக. தொடருங்க தனியரசு. இப்பவும் பாருங்க, அதிகாரம் என்னுடைய மாநில உரிமையையும் முருகானந்த மத்திய அதிகாரமா எடுத்துக்கிறார். இதுதான் இவங்க இருக்கிற சிக்கல். இப்ப நம்ம அங்கித் திவாரின்னு இந்த மண்ணில் யாரும் ஊழல் செய்யக்கூடாது, கரைபடியாத அரசை நான் நிர்வகிப்பதாக சொல்லப்படுகிற மத்திய ஒன்றிய பாஜக மோடி அரசினுடைய அமலாக்க பிரிவு, இப்ப மதுரையில் அங்கித் திவாரின்னு ஒரு அமலாக்க பிரிவு அதிகாரி ஒரு மருத்துவர் இடத்துல 20 லட்சம் ரூபாய் பணம் வாங்குறார். கையும் களவுமாக பிடிபடுகிறார். ஆனால் மாநில விசாரணை முகமை, அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை, அவரை கைது செய்ததையே தவறு, அவர் மீது வழக்கு பதிவு செய்ததே தவறு, அந்த அலுவலகத்தில் சோதனை செய்ததே தவறு என்று உச்ச நீதிமன்றம் வரை சென்று வாதாடுகிற பாஜக ஒன்றிய அரசு. இதுதான் நெருக்கடி. இப்ப இந்தியாவில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்ம எல்லாம். இப்ப முருகானந்தன் ஐயா, மோடி ஐயாவெல்லாம் பிரதமரா வந்ததுக்கு எது காரணம் என்றால் காங்கிரஸ் கட்டி காத்த ஜனநாயகம் தான். 65 ஆண்டு காலம். இப்பொழுது 75வது குடியரசு தினத்தில் சேலம் மாநகரில் மைய அரசா, அதாவது ஒன்றிய அரசா மாநில அரசா என்று விவாதிக்கிற இந்த ஜனநாயக பண்பு இருக்குது பாத்தீங்கன்னா, அது உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அது மாலத்தீவுல கிடையாது, இலங்கையில கிடையாது, நேபாளத்தில் கிடையாது. இலங்கையில் இப்படித்தான் மாநில அரசினுடைய உரிமைகளை, மாகாண அரசுகளின் உரிமையை இலங்கை பெரும்பான்மை சிங்கள பேரினவாத அரசு பறித்து கொண்டதால் அங்கு நாட்டில் அமைதி சீர்கெட்டு வன்முறை, தீவிரவாதம், தனிநாட்டு உள்நாட்டு கலவரம், இப்ப அந்த நாட்டினுடைய அதிபர்களே தப்பித்து ஓடி நாடு பொருளாதாரத்தில் மிக கடுமையான பாதிப்புக்கு இரையாகி கிடப்பதை இந்திய அரசு, ஒன்றிய பாஜக அரசு நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே மாநில உரிமைகள் தான் மிக முக்கியமானது. இந்தியா கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாத்திட வேணும். அதுதான் இப்ப நம்ம எல்லோருடைய, அதுவும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் முதலாக மாநில உரிமைகளுக்காக நாம் குரல் கொடுத்தோம். அந்த மாநில உரிமைகளின் அடிப்படையில் தான் இவர்கள் இப்பொழுது கொண்டாடுகிற மோடி குஜராத் மாநிலத்தில் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்து அந்த மக்களின் அன்பை பெற்று குஜராத்தி என்கின்ற தேசிய இனத்தை, அந்த நிலத்தை பண்படுத்தி பக்குவப்படுத்தி அவர் மத பேரினவாதத்தை விதைத்தாலும் அங்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு எது காரணம் என்றால்
அல்லது அந்த மக்களின் அன்பை தொடர்ந்து பெறுவதற்கு எது காரணம் என்றால் மாநில உரிமைகள் தான். மைய அரசு காங்கிரஸ் கிடைச்சிருந்தா இப்ப அப்படியே மாத்தி பாருங்களேன், அப்படியே மாத்தி பாருங்க. 65 ஆண்டுகள் இந்த நாட்டை காங்கிரஸ் ஆண்டதை போல பாஜக இந்த நாட்டை ஆண்டிருந்தால் இந்தியாவில் மாநிலம் என்று ஒரு முறையமைவே இருக்காது, சட்டமன்ற பேரவையே இருந்திருக்காது, யூனியன் பிரதேச பேர் இருந்திருக்காது. நேரடியா IAS IPS உள்ளாட்சி தேர்தல் பிரசிடென்ட், இப்ப நாம் சொல்றோம்ல வார்டு உறுப்பினர், ஊராட்சி மன்ற தலைவர், ஒன்றிய குழு உறுப்பினர், மாவட்ட குழு உறுப்பினர், மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் சேர்மன், சட்டமன்றம் எதுவும் இருக்காது. அது மட்டுமல்ல, எங்க முருகானந்தன் ஐயாவுக்கு நல்லா தெரியும், இதெல்லாம் தேர்தல் நடத்தி மக்களிடம் வாக்குகளை பெற்று இப்படியெல்லாம் நீங்க அதிகாரத்தை நடத்துவதே நாட்டுக்கு இழப்பு. தேர்தல் நேர பல கோடி ரூபாய் செலவாகுது, நேரம் விரயமாகுது அப்படின்னு சொல்ற கட்சி பாஜக, RSS. அதுதான் முருகானந்தன் ஐயாவோட கட்சி. தேர்தலில் மக்களிடம் வாக்குகளை பெற்று அதிகாரத்தை பெறுவது என்பதே பிழையானது, தவறானது. ஆகவே தசரத சக்கரவர்த்தி ராமபிரானுடைய ஆட்சி, அதாவது மன்னர் ஆட்சியை இந்த நாட்டில் கொண்டு வருவதுதான் அவருடைய இலக்கு. அப்போ ராமன் ஆட்சி என்ன மக்களாட்சியா? ராமன் ஆட்சி மக்களாட்சியான்னு என்னுடைய ஆரியூர் உறவுகள், இந்திய தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களை பார்த்து கேட்கிறேன், இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்களை பார்த்து கேட்கிறேன். மறந்து அயோத்தியா வரைக்கும் போயிட்டீங்க ஐயா, சந்தோஷம். ஒரே வேற இல்லையா? அப்படிப்பட்ட அந்த ராமன் ஆட்சி மன்னராட்சி, அதுதான் இப்ப பாஜக முழக்கம். 2004 வாஜ்பாய் ஐயா ஆட்சி இருந்துச்சு. அவர் என்ன சொன்னாரு? அதனுடைய இறுதி கட்டத்துல தேர்தல் பரப்புரையில இந்தியா ஒளிர்கிறதுன்னு சொன்னாரு. சரி, அது பரவாயில்ல, ஏன்னா நம்ம எல்லாரும் இந்திய நாட்டை நேசிக்கிறோம், அது நம்முடைய தாய் திருநாடு. ஆனால் இப்ப என்ன செய்யறாங்கன்னா, அதாவது மோடியை தேர்ந்தெடுங்கள், எங்க வந்துட்டு பாருங்க. 20 வருஷத்துல இந்தியா பாரதம் எல்லாம் இல்ல, இந்தியா என்றால் மோடி, பாரதம் என்றால் மோடி என்கின்ற ஒற்றை மனிதனை நோக்கி 140 கோடி மக்களையும் நகர்த்துவது ஜனநாயகமா? 140 கோடி மக்கள் இந்த நாட்டை ஆள்றது தகுதியே இல்லையா? தனி அரசு. பாஜகவை சேர்ந்தவர்கள் நாட்டை நேசிக்கிறோமா? பாஜகவை விட RSS விட 1000 மடங்கு இந்த இந்திய தேசத்தை நேசிக்கிற நம்முடைய மக்கள், நன்றி, ஜனநாயகத்தை நேசிக்கிற மக்கள். ஆகவே மாநில உரிமைதான் முதன்மையானது, அதுதான் இந்திய அரசாங்கத்தை வலிமையாக பாதுகாக்கும்.